ஜீரோ மேக்கப்பில் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது நம்மளுடைய குக்வேர்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப பார்த்து நிதானமாக பை பண்ணணும். கால்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது அப்படி ஒரு பிளாக் கலர்ல டாக்ஸின்ஸ் வந்து வெளியில வருது பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ முடிஞ்சா நான் திரும்ப அட்டாச் பண்றேன். நம்ம கிட்ட இருந்த ஓல்டு மாடல் பணியாரம் பேன் வந்து இதுதான். ஸோ இந்த பணியாரம் பேன்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றேன். இந்த பாத்திரங்கள் எல்லாமே ஒரு 6 மாசம் லைஃப் டைம் இருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த பாத்திரம்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க, இதெல்லாம் வந்து உடஞ்சு போயிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த யூனிக் ப்ராடக்ட்டுங்க. செம்ம சூப்பர் ப்ராடக்ட், ஹை டிமாண்ட் ப்ராடக்ட். ஆக்சுவலி நம்மளுடைய பிரான்ஸ் ஆப்பச்சட்டி. ஸோ இது ஓல்டு, இது வந்து நியூ மாடல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. ஒரு புத்தர் கோயிலில் அடிக்கிற மணி அளவுக்கு உங்களுக்கு இதில் வந்து உங்களுடைய சவுண்ட் இருக்கும். மல்டியை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு வைக்கணுன்னாலும் குழம்பு வச்சுக்கலாம், பால் பாத்திரமாக வேணாலும் பால் பாத்திரமாக வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணாலும் டீ போட்டுக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறனாலும் நீங்கள் இதில் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். அதே நீங்கள் பிரான்ஸ் குக்வேரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% மினிமமாகவும் 97% வந்து ஹையஸ்ட் நியூட்ரியன் வேல்யூஸ் வந்து ரீட்டைன் ஆகுதுன்றது ஸ்டடீஸ் வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது எல்லாமே லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இந்த ஒரு பாத்திரம் வாங்கிட்டீங்கன்னா இந்த பாத்திரத்தை நீங்கள் எடுத்து உங்களுடைய பேத்திக்கு கொடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தோட லைஃப் இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்கிறோம், பாட்டி சமைச்ச சாப்பாடு, எங்கள் அம்மா சமையல் அப்படின்னு. அம்மா சமைச்ச சாப்பாடுலேயும் சரி, பாட்டி சமைச்ச சாப்பாடுலேயும் சரி, போய் பாருங்க, அவங்களோட பாத்திரம் கண்டிப்பாக அலுமினியமாகவும் டெஃப்லான் கோட்டடாகவும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கேரளால இருந்தெல்லாம் வேற லெவல் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு. 5.5 டயா இருக்கக்கூடிய ஹண்டி இது. அடுத்து இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் 7.5 டயா இருக்கக்கூடிய ஹண்டி இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ், இது வந்து 9.5 இருக்கக்கூடிய ஹண்டி இது. பித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பித்த நாடியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த கான்சாஸ் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய்செம்பு. நிறைய பேருக்கு ஃபேவரட்டான நெய்செம்பு இது. நம்ம இந்த மாதிரியான குக்வேர்ஸில் சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான குக்வேரில் தான் சாப்பாடு கொடுக்கணும்னு வரக்கூடிய மதர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு இப்போ தான் ஊட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பருப்பு சாதம், கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த சைஸ் நம்பர் 4 சைஸ் பவுல் வித் ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஐயோ, லாஸ்ட் டைம் வந்து இந்த மசாஜர் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. நான் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். எந்த மாதிரியான குக்வேர்ஸில் நான் குக் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பார்த்து தான் நான் பண்ணுவேன். ஏன்னா என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் வந்து நான் கான்ஷியஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நானே வந்து இதில் நிறைய சஃபர் ஆயிருக்கேன். என்னுடைய பிசிஓடி ஸ்டோரிஸ்லாம் கேட்டவங்களுக்கு வந்து தெரியும் நான் எப்படி என்னோட பிசிஓடிஸ்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு எஸ்பெஷலி வந்து ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காலில் வந்து முடி மாதிரி அப்படி ரவுண்டாக பச்சை கலரில் தெரியும். அது எனக்குமே இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு நிறையவே இருந்தது. ஸோ இது ஹெரிடிட்ரியாகவே எங்களுக்கு வந்துட்டுருக்க ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து இதில் ஹீலிங் கிடைக்கிது. வெண்ணா தோசான்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் வந்து ஒரு டிஷ் இருக்குது. நிறைய வெண்ணெய் போட்டு நல்லா அப்படி சின்னதாக தோசை ஊற்றி எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். மொறுன்னு வரும் இதில் தோசாஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஐயோ, டவரா செட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரை பேன்ஸில் 3 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து இந்த லைட் கர்வி பேட்டர்ன், அடுத்து வந்து ஃப்ளாட் பாட்டம் டீப்பில் லாங் ஹேண்டில், டீப்பில் டபுள் ஹேண்டில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு ராஷ் குக்வேர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் ஆயிருக்க ப்ரீமியம் பிரான்ஸோடைய கலெக்ஷன்ஸ் தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். நம்மளே டிசைன் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச்சும் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரீமியம் பிரான்ஸ் நான் என்ன, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பிரான்ஸ் குக்வேரில் ஏன் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் எந்த பாத்திரத்தை எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஷின்ஸுமே நிறைய பேர் டவுட்ஸாக கேட்குறீங்க. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபனாக எங்ககிட்ட கடையில் வர கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், காலில் பேசுகிற வாட்ஸ்அப் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோலேயே நான் வந்து ஒன்று ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிரான்ஸில் நான் உங்களுக்கு காட்ட போகிறது இந்த 9 inch டயா இருக்கக்கூடிய ப்ரீமியம் பிரான்ஸ் கடாய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்சா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கான்சால சர்வர்ஸ்லாம் வந்து நம்ம முன்னாடி இருந்தே வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வீடியோஸில் காமிச்சிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக் அண்ட் சர்வ்
இந்த கான்சாவுடைய ப்ரீமியம் பிரான்ஸில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் எல்லா வீடியோஸும் சொல்லக்கூடியது என்னென்னா, பிரான்ஸ் கடாயில் சமைச்சிங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாற்றிடுங்க வேறு ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீமியம் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபுட்டை குக் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோடைய ப்ரீமியம்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால. அது என்ன ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான டவுட் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 inch டயா இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் பிரான்ஸ் கடாய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 2 சைஸ் இருக்குது. இது வந்து 9 inch டயா வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 inch டயா வரும். ஸோ இதில் வந்து ஸ்மால் அண்ட் பிக் 2 சைஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேரி பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேவி வைக்கிறதா இருக்கட்டும், குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், சப்பாத்திக்கான குருமாஸ் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது நீங்கள் வந்து மல்ட்டியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். இதை குக் பண்ணி நீங்கள் சர்வும் அப்படியே பண்ணிக்கலாம். 6 hours to 7 hours நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடாய் காமிச்சிட்டேன் இல்லையா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிறது ஃப்ளாட் ஃப்ரை பேன். இதை வந்து நீங்கள் மல்ட்டியாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இதை தோசாஸ் போடுறதுக்கும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்க, வாழைக்காய் வந்து செமி ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஷாலோ ஃப்ரை பண்ணீங்கன்னா அதுக்கும் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பென்னா தோசான்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் வந்து ஒரு டிஷ் இருக்குது. நிறைய வெண்ணெய் போட்டு நல்லா அப்படி சின்னதாக தோசை ஊற்றி எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும், மொறுன்னு வரும். இதில் தோசாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மல்ட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்கும் இதை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிரான்ஸ் ஐட்டம்ஸ், இந்த சர்டிஃபைட் பிரான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட். ஸோ இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு இந்த சின்ன இந்த ரேகைகள் தெரியுதுங்களா, இந்த ரேகையாக இருக்கட்டும், இதுக்குள்ளே வரக்கூடிய இந்த சின்ன போர்ஸ் தெரியுது பாருங்கள், இது எல்லாமே வந்து அப்சல்யூட்லி நார்மல். இது எதுவுமே வந்து டேமேஜ் கிடையாது. இது வந்து நம்ம அந்த கலவையை ஊற்றும் போது வரக்கூடிய ஏர் ஹோல்ஸ் தான், சின்ன போர்ஸ் தான். இது இருக்க தான் செய்யும். இதனால் உங்களுக்கு வந்து குக்கிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் லீக்கேஜ் ஆகாது. அந்த மாதிரி லீக்கேஜ் ஆச்சுன்னா அது வந்து டேமேஜ் ப்ராடக்ட்ஸில் வரும். பட் இந்த மாதிரியான ஸ்மால், இங்கே பாருங்கள், ஒரு நம்மளுடைய ஸ்கின்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன போர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ்லேயும் சின்ன போஸ் இருக்கும். இது வந்து ஒரு நேச்சர், ஒரு ஆர்கானிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் குக்வேர் ப்ராடக்டோடைய நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட்டே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ், ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு இது கண்டிப்பாக தெரியும். நியூவாக வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க எங்ககிட்ட டவுட்டு, இது என்ன டேமேஜா, இது என்னன்னு சொல்லி அப்புறம் ஃபோட்டோவில் பார்த்துட்டு ஜூம் பண்ணி கூட அனுப்புகிறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஆல் நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட். இது எல்லாமே வந்து இருக்க தான் செய்யும். திஸ் இஸ் ஆல் நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட்ன்றதை நியூ பையர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக இதில் ஃபிஷ் ஃப்ரையும் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்லைசஸாக போடுறீங்கன்னா 2 ஸ்லைஸ் போட்டுக்கலாம். சின்ன தவா எடுக்கிறீங்க அப்படின்னா பெரிய ஸ்லைஸ் 1 போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஃப்ரை பண்ணிக்க முடியும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிரான்ஸ் மல்டி ஃப்ரை தவா இது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஃப்ளாட் ஃப்ரை பேன். இந்த ஃப்ளாட் ஃப்ரை பேன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே யூனிக்காக இருக்கும். இந்த ஃப்ளாட் ஃப்ரை பேனில் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பிரான்ஸ், இந்த ஹேண்டில் வந்து காஸ்டிங் பிராஸில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதையும் நம்ம பிரான்ஸ் ப்ரீமியம் பிரான்ஸில் பண்ணும்போது ரேட் வந்து ரொம்ப ஹையாக போகும். அண்ட் மோரோவர் இந்த இடம் வந்து எங்கேயுமே நம்மளுக்கு ஃபுட்டோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் இதை வந்து காஸ்டிங் பிராஸில் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ் வந்து ப்ரீமியம் பிரான்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக உருளைக்கிழங்கெல்லாம் வறுத்துக்கிறதுக்கு, கிரேவிஸ் பண்ணுறதுக்கு, பொரியல் பண்ணுறதுக்கு, ஆம்லேட் போடுறதுக்கு, கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் போட்டு வத்த குழம்பு கொஞ்சமாக வச்சுக்கணும், 2 பேருக்கு வச்சுக்கிறதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 பேட்டர்ன். இது வந்து நான் லாங் பேட்டர்ன் காமிச்சிட்டேன் இல்லையா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே டபுள் ஹேண்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லாங் ஹேண்டில் வேணால், உங்களுக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு ஸ்டாக் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஹேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. டபுள் ஹேண்டிலுமே உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். மல்ட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜிலேபி கடாயாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும், பிகாஸ் இது ஃப்ளாட் பாட்டமாக இருக்கிறனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை பேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃப்ரை பேன், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரீமியம் பிரான்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
மல்டியாக ஃப்ரைங்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் வந்து காஸ்டிங் ப்ராஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரை பேன்ஸில் 3 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து இந்த லைட் கர்வி பேட்டர்ன், அடுத்து வந்து ஃப்ளாட் பாட்டம் டீப்பில் லாங் ஹேண்டில், டீப்பில் டபுள் ஹேண்டில். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பேன்ஸில் 3 பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ நம்மகிட்ட ப்ரீமியம் ப்ரான்ஸில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்டு, பணியாரம் பேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பழைய காலத்து பணியாரம் நான் காட்டுறேன். நம்ம கிட்ட இருந்த ஓல்டு மாடல் பணியாரம் பேன் வந்து இதுதான். ஸோ இந்த பணியாரம் பேன்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு நல்லா டீப்பா இருக்கும், குக் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். இதுல ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பேஸ் தான். ஒரு சில டைம் நம்மளுக்கு நிறைய ஷேக்கிங்கா இருக்குன்னா எங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரீமியம் பிரான்ஸ் கிடையாது, சர்டிஃபைட் கிடையாது. ஸோ இதில் நாங்கள் வந்து எலிவேட் பண்ணி நம்ம வந்து ஒரு லெவலப் பண்ணணும், பணியாரம் அந்த ரேஞ்சை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணது தான் நம்மளுடைய பணியாரம் பேன். ஸோ இது ஓல்டு, இது வந்து நியூ மாடல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சூப்பராக இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய நியூ பணியாரம் பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 குழி இருக்கக்கூடிய பணியாரம் பேன் இது. ஸோ இந்த பணியாரம் பேனில் நீங்கள் பர்ஃபெக்டான பணியாரம் சூப்பராக வரும், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரிடே வந்து செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ளாட் பாட்டமில் வரக்கூடியதில் 7 குழி 9 குழி 2 இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃபிளாட் பாட்டம்ல வரும். ஸோ அடுத்து இதே 9 குழியில உங்களுக்கு வந்து பின்னாடி இந்த மாதிரி ஃபிளாட் பாட்டம் இல்லாமையும் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த ஃபிளாட் பாட்டம் இல்லாம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டா இப்போ இந்த ஃபிளாட் பாட்டம் இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டவ்ல உட்காராதா அப்படின்லாம் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பா உங்க மைண்ட்ல தோணும். இது எல்லாமே எக்கச்சக்கமான ரிசர்ச் அண்ட் R&Dக்கு அப்புறம் தான் இது பண்ணியிருக்கோம். இது பர்ஃபெக்டா உங்களுக்கு ஸ்டவ்ல உட்காரும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது ஆல்ரெடி நம்ம வாங்கி வீட்டிலேயே பணியாரம்லாம் சுட்டு பார்த்து பர்ஃபெக்டாக ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டோருக்கு வந்திருக்கு. ஜஸ்ட் வந்து வர கிடையாது. இது எல்லாமே டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டோர்லேயே வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராஷ் குக்வாஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் வந்து அப்ரூவல் டிக் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே வரும் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் பாட்டம் இல்லாமல் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக. இந்த 9 குழி ஃப்ளாட் பாட்டம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த பணியாரம் பேன் வந்து கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பேனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூப் செட்டு. இந்த டூப் செட்டு வந்து எங்களுக்கு மோஸ்ட் டிமாண்டட் ப்ராடக்ட். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹேண்டில்ஸ் இல்லாமல் வெறும் சட்டியாக வேணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூப் செட்டில் மல்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு வைக்கணுன்னாலும் குழம்பு வச்சுக்கலாம், பால் பாத்திரமாக வேணாலும் பால் பாத்திரமாக வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணாலும் டீ போட்டுக்கலாம், ரசம் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறனாலும் நீங்கள் இதில் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அக்சசபிளாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த டோப் செட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட 2 சைஸ் இருக்குது, மீடியம் அண்டு லார்ஜ் 2 சைஸ் இருக்குது. ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஹேண்டிலும் இருக்குது, வித் ஹேண்டில் வரக்கூடிய சாஸ்பேன்ஸ், டீ பாட்ஸ் மாதிரி. ஸோ இது உங்களுக்கு டீ போடுறதுக்கு பால் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து சர்டிஃபைட் ப்ரீமியம் பிரான்ஸ், ஹேண்டில் காஸ்டிங் பிராஸ். ஏன் நாங்கள் இதை வந்து பிரான்ஸில் கொடுக்கல அப்படின்னா இது எங்கேயுமே ஃபுட்டில் வந்து உங்களுக்கு டச் ஆக போகிறதே கிடையாது. அதுக்காக நீங்கள் அன்னெசரியாக வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ காஸ்ட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள நம்ம கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் பர்ஃபெக்டாகவுமே இது வந்து வெளியில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடச்சிருது, காஸ்ட் கட்டிங்குமே நம்மளுக்கு இங்கே கம்மியாயிருது. ஸோ பிரான்ஸில் குக் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான மினரல்ஸ் நம்மளுக்கு எவ்ரிடே கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பராக இருக்கட்டும், டின்னாக இருக்கட்டும், நம்ம பிராஸில் குக் பண்ணுறது மூலயமா ஜிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு, நம்மளுடைய நரம்பு மண்டலமாக இருக்கட்டும், நம்மளுடைய பித்த நாடின்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம மாறி போயிட்டு இருந்தனால தான் இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், இந்த டேப்லெட் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். PCOD உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏற்படணும். அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் கண்டிப்பாக உங்களுடைய குக்வேர் வந்து ஒரு அலுமினியம் ஃப்ரீ அண்ட் நான்ஸ்டிக் ஃப்ரீயாக உங்களுடைய குக்வேர்ஸ் இருக்கணும். அதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா
பிரான்ஸ் குக்வேர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிரான்ஸ் குக்வேரில் நீங்கள் சமைக்கிறது மூலயமா மினிமம் 80% நம்ம சமைக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி வாங்குற ஒரு அரிசியாக இருக்கட்டும், நம்ம வாங்கக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குகிறோம். பார்த்து பார்த்து வாங்கிட்டு அது நம்மளுக்கு நல்லா இருக்குமா, நம்ம உடம்புக்கு நல்லதா, நம்ம குழந்தை நல்லா படிக்குமா, இந்த ஃபுட்டை கொடுத்தா நம்ம குழந்தை நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பானா, அவனுக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸ் போய் கிடைக்குமா அப்படின்றத நம்ம நிறைய யோசிக்கிறோம். ஆனால் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எல்லா பொருளையும் போடக்கூடிய ஒரு பாத்திரத்தில் அது ஒரு நான்ஸ்டிக் டெஃப்லான் கோட்டடாவோ அது ஒரு அலுமினியமாவோ இருக்கும் போது நம்ம என்னதான் பார்த்து பார்த்து ஒரு நல்ல ஃபுட்டை கொண்டு வந்து வெளியில் வச்சாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக தான் மாறுது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரியன் வேல்யூஸ் எல்லாமே செத்து போயிடும். உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% இருக்கக்கூடிய நியூட்ரியன் வேல்யூஸில் 5% கூட நம்ம உடம்புக்கு போய் சேருதா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அதே நீங்கள் பிரான்ஸ் குக்வேரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% மினிமமாகவும் 97% வந்து ஹையஸ்ட் நியூட்ரியன் வேல்யூஸ் வந்து ரீட்டைன் ஆகுதுன்றது ஸ்டடீஸ் வந்து இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் வரணும், உங்களோட குழந்தைங்க நல்ல ஒரு புத்திசாலியாகவும் ஆரோக்கியமான குழந்தைங்களாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கரெக்டான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குக்வேர்ஸ், எஸ்பெஷலி பிரான்ஸ் குக்வேர். ஸோ பிரான்ஸில் எதனால் சமைக்கணும், அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, என்கிட்ட இருக்க என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது வந்து ப்ரீமியம் பிரான்ஸ்னா என்ன. இந்த ப்ரீமியம் பிரான்ஸ், அது என்ன பிரான்ஸ்லேயே ப்ரீமியம் பிரான்ஸ்ன்னு சொல்கிறீங்க, சர்டிஃபைட் பிரான்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் என்ன அப்படின்ற கொஸ்டின் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ப்ரீமியம் பிரான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நம்ம மிக்சர், அதாவது ஒரு கலவை, நம்ம அந்த காப்பர் அண்ட் டின்னை கலக்கும் போதே இந்த போர்ஷன் காப்பர் எக்ஸாக்டாக எவ்வளோ நம்ம கலக்கணும், எக்ஸாக்டாக டின் நம்ம எவ்வளோ கலக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணி தான் பிரான்ஸ் வந்து நம்ம செய்வோம். இதை வந்து நம்ம லேபுக்கு அனுப்பிச்சு அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு வாங்கி அந்த டெஸ்ட்டோட சேல்ஸ் பண்ணுறது எக்ஸாக்ட் போர்ஷன் ஆஃப் காப்பர் அண்ட் எக்ஸாக்ட் போர்ஷன் ஆஃப் டின் எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸாக்டாக காமிச்சு வர்றது தான் இந்த ப்ரீமியம் பிரான்ஸ் குக்வேர்ஸ். ஸோ இந்த ப்ரீமியம் பிரான்ஸ் குக்வேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராஷ் குக்வேர்ஸ் வந்து எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே காமிச்சேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே ப்ரீமியம் பிரான்ஸ் வரதுனால உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஸ்டோரில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேஷனோடையே நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இதோட சர்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ், ப்ரொபோஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொதுவாக பிரான்ஸ் அப்படின்னு சொன்னாலே, அதாவது வெண்கலம் அப்படின்னு சொன்னாலே அதில் சமைக்கிற சாப்பாடோட ருசியாக இருக்கட்டும், அதோடைய சத்துக்களாக இருக்கட்டும் அவ்வளோ ரீட்டைன் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே சொல்கிறோம் பாட்டி சமைச்ச சாப்பாடு, எங்கள் அம்மா சமையல் அப்படின்னு. அம்மா சமைச்ச சாப்பாடுலேயும் சரி, பாட்டி சமைச்ச சாப்பாடுலேயும் சரி போய் பாருங்கள், அவங்களோட பாத்திரம் கண்டிப்பாக அலுமினியமாகவும் டெஃப்லான் கோட்டடாகவும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அது ஒரு மண் சட்டியாக இருக்கும், இல்லை ஒரு அயன் பாத்திரமாக இருக்கும், இல்லாட்டி அது வந்து ஒரு வெண்கல பாத்திரமாக இருக்கும், ஒரு பித்தளை பாத்திரமாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு திரும்ப நம்மளுடைய ரூட்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது நம்மளுடைய குக்வேர்ஸை மறந்துட்டு நீங்கள் வேறு எதை பிடிச்சிட்டு மேலே போனாலும் அது இன்கம்ப்ளீட் ஒரு வேயாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது நம்மளுடைய குக்வேர்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப பார்த்து நிதானமாக பை பண்ணணும். இதை நான் வந்து உங்களுக்கு எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், குக்வேர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, குக்வேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டால் உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த குக்வேர்னால உங்களுடைய ஃபேமிலியோடைய ஹெல்த், உங்களுடைய மென்டல் ஹெல்த், உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே மாறப்போகுது. ஸோ நீங்கள் பை பண்ணும்போது யோசிச்சு நீங்கள் வந்து அதை நீங்கள் பை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திரங்கள் எல்லாமே ஒரு 6 மாதம் லைஃப் டைம் இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த பாத்திரம்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க, இதெல்லாம் வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்ற சினாரியோ இங்கே கிடையாது. இது எல்லாமே லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இந்த ஒரு பாத்திரம் வாங்கிட்டீங்கன்னா இந்த பாத்திரத்தை நீங்கள் எடுத்து உங்களுடைய பேத்திக்கு கொடுத்துட்டு போகலாம், அந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தோட லைஃப் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பை பண்ணும்போது யோசிச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தில், உங்களுடைய குக்வேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த யூனிக் ப்ராடக்ட்டுங்க, செம்ம சூப்பர் ப்ராடக்ட், ஹை டிமாண்ட் ப்ராடக்ட். ஆக்சுவலி நம்மளுடைய பிரான்ஸ் ஆப்பச்சட்டி. இந்த பிரான்ஸ் ஆப்பச்சட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, செம்ம டிமாண்டான ப்ராடக்ட். இதுக்கு முன்னாடி நாங்கள் உடன் ஹேண்டில் இல்லாமல் நாங்கள் வந்து லான்ச் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணும்போது
செம்ம டிமாண்டில் போச்சு. கேரளாவில் இருந்தெல்லாம் வேற லெவல் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு. ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பராக வரும். அண்ட் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ண வீடியோஸ் தான் அது எல்லாமே. கஸ்டமர் ரிவ்யூஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இதில் எவ்வளோ சூப்பராக வந்து ஆப்பம் வரும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ் எடுத்தபோது இந்த ஆப்பத்தில் வந்து உடன் ஹேண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், எடுத்து சுற்றுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து பிரான்ஸை வந்து இப்போது சர்டிஃபைட் பிரான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரொபோஷன்ஸுமே உங்களுக்கு வந்து இதோடைய சர்டிஃபிகேஷனுடைய காம்போசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். இது வந்து இப்போ நாங்கள் உடன் ஹேண்டில் வித் ப்ரீமியம் பிரான்ஸ் சர்டிஃபைட் அண்ட் ப்ரீமியம் பிரான்ஸில் லான்ச் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. இதோடைய ரெஸ்பான்ஸுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோடைய அடிஷ்னல் வேல்யூவாக நாங்கள் வந்து இதில் ஒரு லிட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆப்போன்ற ஒரு விஷயம் வந்து மூடி இல்லாமல் அதை வந்து நம்மளால் குக் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் மூடி கொடுத்துருக்கோம். எப்படி நாங்கள் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹேண்டில்ஸை வந்து காஸ்டிங் ப்ராஸாக கொடுத்தோமோ அந்த மாதிரி மூடியை வந்து நாங்கள் இதில் ப்ராஸாக கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து ஈயம் பூசியிருக்கும், டின் பூசியிருக்கும். அப்படின்றப்போ இதில் வந்து நம்ம மூடி குக் பண்ணும்போது தண்ணி வேர்த்து திரும்ப உள்ளே கொட்டினாலும் ஈயம் பூசியிருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சூப்பராக அதை வந்து இந்த ஆப்பத்தை வந்து சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதையும் பிரான்ஸில் போட்டோன்னா காஸ்ட் வந்து இன்னும் ஹெவியாகும். அப்படின்றதுனால இதை வந்து பிராஸில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நான் வச்சு பார்த்தீங்கன்னா இது பிரான்ஸான்னு கண்டுபிடிக்க முடியாது மூடியை. அந்த அளவுக்கு நாங்கள் ஃபினிஷிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பிரான்ஸ் உடன் ஹேண்டில் ப்ரீமியம் பிரான்ஸில் வந்துருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ். ராஷ் குக்வேர்ஸ் மட்டும்தான் இதை வந்து டிசைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம ப்ரீமியம் பிரான்ஸ் அதாவது கான்சா கலெக்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹண்டி செட்டு. இது வந்து செட் ஆஃப் 3ஆகவும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட வந்து 3 சைஸாக தனித்தனியாகவும் பை பண்ணிக்கலாம். நான் கையில் வச்சுருக்கிறது வந்து லார்ஜ் பெரிய சைஸு. இது வந்து 9 இன்ச் டயா வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பிரியாணியெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 பேருக்கு பண்ணிக்கணும்னா சூப்பராக பண்ணிக்கலாம். அப்படியே வந்து குக் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். வித் லிட்டோடையே வந்துடும். ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது. ரொம்ப எலைட்டான ஒரு பேட்டர்ன் நான் சொல்லுவேன். ரொம்ப நீட் லுக் இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு மட்டும் இல்லை, எவ்ரிடே யூஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கிரேவிஸ் வச்சுக்கலாம் எல்லாமே. ஜஸ்ட் திங்க் ஆஃப் இதிலே அப்படியே சமைச்சிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணும்போது இதோடைய லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இதோடைய டேஸ்ட் இதில் சமைக்கும் போது இதோடைய டேஸ்ட் வந்து நீங்கள் சமைக்கிற சாப்பாடுடைய டேஸ்ட் வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சூப்பரான ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் இது. இதில் நம்மக்கிட்ட 3 சைஸ் இருக்குது. 5.5 டயா இருக்கக்கூடிய ஹண்டி இது. அடுத்து இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் 7.5 டயா இருக்கக்கூடிய ஹண்டி இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ். இது வந்து 9.5 இருக்கக்கூடிய ஹண்டி இது. ஜஸ்ட் இதோடைய குவாலிட்டி அண்ட் சவுண்ட் பாருங்கள். ஒரு புத்தர் கோயிலில் அடிக்கிற மணி அளவுக்கு உங்களுக்கு இதில் வந்து உங்களுடைய சவுண்ட் இருக்கும். அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். நம்மளுடைய பித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பித்த நாடியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த கான்சாஸ் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு கோல்டு பிளேட்டில் சாப்பிட்ட ஒரு திருப்தி, ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த பிரான்ஸ் ப்ரீமியம் பிரான்ஸ் கான்சா தாலியில் சாப்பிட்றது மூலயமா. நம்மளுக்கு திருப்தி மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஜஸ்ட் கூகுளில் கான்சா ஈட்டிங் இன் கான்சா தாலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது நானே வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக செட் பண்ணக்கூடிய ஒரு தாலி செட்டு தான். இதுதான் இப்படி தான் வாங்கணுன்றது கிடையாது. ஒரு பிளேட் நம்மக்கிட்ட ப்ரீமியம் பிரான்ஸில் இருக்கக்கூடிய பிளேட்டு தாலி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இருக்கக்கூடிய கட்டோரிஸ் நான் காமிச்சிடுறேன். பவுல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட மொத்தமாக 4 டைப்ஸ் ஆஃப் பவுல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சைஸ் நம்பர் 1, சைஸ் நம்பர் 2, சைஸ் நம்பர் 3 அண்ட் சைஸ் நம்பர் 4. இந்த ப்ரீமியம் கான்சாவில் இருக்கக்கூடிய 4 சைஸஸ் ஆஃப் பவுல்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி சைஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த பவுல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தாலி செட்டோட நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தாலிலாம் வந்து வேண்டாம், இன்றைக்கி நான் உண்மையாக சொல்லணுன்னா நம்மளுடைய ஸ்டோரில் நம்ம இந்த மாதிரியான குக்வேர்ஸில் சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான குக்வேரில் தான் சாப்பாடு கொடுக்கணும்னு வரக்கூடிய மதர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நான் அதை வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது ஒரே ஒரு கிண்ணம் அண்டு ஒரு ஸ்பூன்
மட்டும் வாங்கிட்டு போகிற எக்கச்சக்கமான மதர்ஸ் நம்மளோட ஸ்டோருக்கு வரீங்க, வாங்கிட்டு போகிறீங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு இப்போ தான் ஊட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சமாக பருப்பு சாதம், கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த சைஸ் நம்பர் 4 சைஸ் பவுல் வித் ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி தனியாக கூட நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்து செட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு. இதுவுமே வந்து ப்ரீமியம் பிரான்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸ். ஸோ இந்த கிளாஸுமே நீங்கள் தனியாகவும் பை பண்ணிக்கலாம், செட்டோடையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோக் அண்ட் ஸ்பூன்ஸுமே ப்ரீமியம் பிரான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செம்பில் 2 சைஸ் செம்பு இருக்குது, லார்ஜ் அண்ட் ஸ்மால். இந்த 2 சைஸ் செம்பு இருக்குது. இந்த ஸ்மால்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காகவே நிறைய பேர் வந்து இதை வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த டின்னர் செட்டு, இந்த தாலி செட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது ப்ரீமியம் பிரான்ஸில். ஸோ கண்டிப்பாக இதுவுமே நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்டோருக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவும் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் செம்பு நிறைய பேருக்கு ஃபேவரட்டான நெய் செம்பு. இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப வீட்டில் வைக்கிறதுக்குமே ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்து பை பண்ணுற ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செம்பு, அதில் வந்து ஸ்பூனு, அதோடு வந்திருக்கு நம்மளுக்கு லிட்டில் வந்து சின்னதாக இந்த இடத்துல நம்ம கேப் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஸ்பூனை வந்து உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எங்கேயுமே இடிக்காது, பர்ஃபெக்டாக அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நெய் செம்பு, சர்டிஃபைட் பிரான்ஸில், ப்ரீமியம் பிரான்ஸில் இருக்கக்கூடிய நெய் செம்பு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வெங்கலம். இதில் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. ஒரிஜினல் வெங்கலம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது நம்ம ராஷ் குக்வேர்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஃபி லவர்ஸ், ஐயோ டவரா செட்டு. பித்தளை டவரா அப்படின்னாலே எக்கச்சக்கமான பேருக்கு பிடிக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய பழைய அந்த 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 பழைய காலத்து விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு விதமான ஒரு சூப்பரான ஃபீல் தான் இல்லையா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ப்ரீமியம் பிரான்ஸில் நம்ம வந்து காஃபி டவராஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கக்கூடிய இந்த காஃபி டவரா, ஒரு டவரா வந்துடும், ஒரு கிளாஸ் வந்துடும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா திக்கான மெட்டலில் இருக்குது. ஸோ நீங்கள் காஃபிலாம் ஆற்றி குடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாஜர். ஐயோ லாஸ்ட் டைம் வந்து இந்த மசாஜர் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. நான் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஒயிட் சுகரை கட் பண்ணலாம், அடுத்து வந்து ரைஸை கம்மி பண்ணி சாப்பிட்றது, என்னுடைய லைஃப் ஸ்டைல்ஸை வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும், குக்வேர்ஸ் எல்லாம் நான் எப்படி எந்த மாதிரியான குக்வேர்ஸ் நான் குக் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பார்த்து தான் நான் பண்ணுவேன். ஏன்னா என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் வந்து நான் கான்ஷியஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நானே வந்து இதில் நிறைய சஃபர் ஆகிருக்கேன். என்னுடைய பிசிஓடி ஸ்டோரிஸ்லாம் கேட்டவங்களுக்கு வந்து தெரியும் நான் எப்படி என்னோட பிசிஓடிஸ்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ என்னோட நைட் ரொட்டீனில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாஜர். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய்யில் வந்து இதை டச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், ஒரு காலுக்கு வந்து 10 மினிட்ஸ், ஒரு பாதத்துக்கு வந்து 10 மினிட்ஸ் எடுத்துப்பேன், 2 பாதத்துக்கும் சேர்த்து 20 மினிட்ஸ். நம்ம வந்து நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஸ்கின்ல வந்து ஃபஸ்ட்டு இந்த லேயர் போடுங்க, அடுத்த லேயர் போடுங்க, அடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து இப்போ ஸ்கின் கேர்ஸ் கூட நம்ம நிறைய பேர் வந்து இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் இப்போ என்னோட ஸ்கின் பார்க்கலாம். என்னோட ஸ்கின்ல ஒரு துளி பவுடரோ ஒரு துளி ஃபவுண்டேஷனோ கிடையாது, கன்சீலரோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன், ஒரு ப்ரெசன்டபிளாக தெரியணுன்றதுக்காக. 0 மேக்கப்பில் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ், என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். அதில் ஒரு மெயின் இடத்த பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் டைம் மசாஜ். இந்த நைட் டைம் இந்த ஃபுட் மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில். என் கால்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது அப்படி ஒரு பிளாக் கலரில் டாக்ஸின்ஸ் வந்து வெளியில் வருது பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ முடிஞ்சால் நான் திரும்ப அட்டாச் பண்ணுறேன்.
அண்ட் இந்த மசாஜ் பண்ணுறதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதையும் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நம்மளுடைய பாதத்தில் எக்கச்சக்கமான நாட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதை வந்து வச்சு மசாஜ் பண்ணும்போது நம்மளுடைய இந்த நாட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. நல்ல ஒரு டைஜஷன் கிடைக்குது. மார்னிங் எந்திரிச்சு நான் வந்து அது பண்ணாதான்ப்பா எனக்கு வந்து நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுவேன், இது பண்ணாதான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து காப்பரில் ஸ்டோர் பண்ண தண்ணி, அப்படி இல்லைன்னா கான்சால ஸ்டோர் பண்ண கிளாஸில் வச்ச தண்ணி, நைட்டில் வந்து இந்த மாதிரி ரொட்டீன் ஒரு சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் பண்ணி பாருங்கள். உங்களோட கட் ஹெல்த் எப்படி மாறுது, இம்யூன் சிஸ்டம் எப்படி மாறுது. குழந்தைங்க சட்டுன்னு வந்து ஒரு வீக் ஆகிடுறாங்க, ரொம்ப வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இம்யூன் பவரே இல்லைப்பா என் குழந்தைக்கு, சும்மா இப்படி தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், 2 நாள் போகிறாங்க, திரும்ப 3ஆவது நாள் உடம்பு சரியில்லாமல் வந்துடுறாங்க, திரும்ப வீட்டில் வச்சு சரி பண்ணுறோம், திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், திரும்ப உடம்பு சரியில்லாமல் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குக்வேரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய கிட்ஸோடைய ஹெல்த்தில் எவ்வளோ தூரத்துக்கு அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க, சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்ப்பீங்க. எஸ், நீங்கள் குக்வேர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் நீங்கள் நிறைய சுகர் ஐட்டம்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, மைதா ஐட்டம்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதில் எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸ்னாலே ஜங்க் ஃபுட்டை பார்த்து அட்ராக்ட் ஆறவங்க தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி நிறைய பேர் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம், நிறைய பேரண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ திரும்ப நான் அந்த மசாஜருக்கே வரேன். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் வேறு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ இந்த மசாஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல்லான மசாஜ். உங்களுக்கு எஸ்பெஷலி வந்து ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காலில் வந்து முடி மாதிரி அப்படி ரவுண்டாக பச்சை கலரில் தெரியும். அது எனக்குமே இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு நிறையவே இருந்தது. ஸோ இது ஹெரிடிட்ரியாகவே எங்களுக்கு வந்துட்டுருக்க ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து இதில் ஹீலிங் கிடைக்கிது. எஸ்பெஷலி வந்து நான் வந்து ஒரு 7000 ஸ்டெப்ஸ் நான் வாக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சியாட்டிகா பெயின்ன்றதுமே இருந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மசாஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல டிராஸ்டிக்காக குறையிறது வந்து எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. என்னோடய ஸ்கின் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வண்டர்ஃபுல்லான ஒரு மசாஜர். இது வந்து என்ன ஒரு 10 நிமிஷம், ஒரு நாளில் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக வந்து பேர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியை டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அழகாக உட்காந்துக்கோங்க, கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க, காலையில் அழகாக பேசிக்கிட்டே மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நல்ல இப்படி க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணி நம்ம சர்க்குலேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் நம்மகிட்ட 2 சைஸ் இருக்குது, ஸ்மால் அண்ட் லார்ஜ். ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லார்ஜ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டக்குன்னு பண்ணிடலாம். ஸ்மால் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கால் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் காமிச்சிட்டிங்க, இதோட ப்ரைஸ் என்னென்னு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க. ப்ரைஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட் விசிட் பண்ணுங்கள், www.rajcookwares.in. ப்ரீமியம் பிரான்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சென்னை மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம், வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஷிப் பண்ணிடுவோம். அண்ட் உங்களுக்கு வெப்சைட்டில் பை பண்ண தெரியாதுன்ற கஸ்டமர்ஸும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கால்ஸ் அலவுடு கிடையாது, நீங்கள் தாராளமாக மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்மளுடைய ஸ்டோர் சென்னை OMR பெரும்பில் இருக்குது. ஜஸ்ட் டேரெக்டாக வாங்க, வாக்இன் பண்ணுங்கள், ப்ராடக்ட்ஸை பாருங்கள், டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பை பண்ணுங்கள். ஸோ பையிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம், பை பாய்.